கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே மதுபான கடையை அகற்ற கோரி போராட்டம் நடத்திய போது உயிரிழந்த சசி பெருமாளின் உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவரது உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். இது பற்றிய தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மோகன்ராஜ். கன்னியாகுமரி மாவட்டம் உண்ணாமலை கிராமத்தில் உள்ள அரசு மதுபான கடையை அகற்ற வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்ட காந்தியவாதி சசி பெருமாள் கடந்த வெள்ளிக்கிழமையன்று அதே போராட்ட களத்தில் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த 6 நாட்களாக உடலை பெற மறுத்து வந்த அவரது குடும்பத்தினர் நேற்று நள்ளிரவு உடலை பெற்றுக்கொண்டு அவரது சொந்த ஊரான சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டுக்காட்டிற்கு கொண்டு வந்தனர். பிற்பகல் 12:30 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை பொதுமக்கள் மற்றும் மதுவுக்கு எதிரான அமைப்பினர் என பலரும் அஞ்சலி செலுத்தும் விதமாக அவரது வீட்டின் முன்பாகவே சசி பெருமாளின் உடல் வைக்கப்பட்டிருந்தது. அவரது உடலுக்கு அவர்கள் பொதுமக்கள் மட்டுமின்றி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், குறிப்பாக திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின், தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன், பாட்டாளி மக்கள் கட்சி மாநில தலைவர் G.K. மணி, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில தலைவர் வேல்முருகன், அதேபோல G. ராமகிருஷ்ணன், தமிமுன் அன்சாரி உள்ளிட்ட பலர் இங்கே வந்து நேரடியாக அஞ்சலி செலுத்தினர். அதேபோல காங்கிரஸ் கட்சியின் மகளிர் அணி மாநில தலைவர் விஜயதாரணி உள்ளிட்டோரும் நேரடியாக வந்து சசி பெருமாளின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். தலைவர்கள் அஞ்சலியை அடுத்து அவரது வீட்டிற்கு அருகே உள்ள அவரது சொந்த நிலத்தில் சசி பெருமாளின் உடல் மாலை 5:30 மணி அளவில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த அடக்கத்திற்கும் இரங்கல் தெரிவித்திருந்த ஏற்கனவே வந்த வைகோ, திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் அனைவரும் நேரடியாக வந்திருந்து அவருக்கு மரியாதை செலுத்தி அவரது சமாதிக்கு மண் தூவி தங்களது மரியாதையை செலுத்தினர்.